கிறிஸ்துவில் பிரியமான புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, முன்னுரையில் நாம் கேட்டது போல இன்று தாயாம் திருச்சபை நினைவு கூறும் புனிதர் பதுவை நகரின் பரிசுத்த சின்னம் கோடி அற்புத புனித அந்தோணியார். இந்த விழா நாளில் புனித அந்தோணியாரை பற்றி சற்று ஆழமாக மீண்டும் ஒரு முறை சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படி சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க உதவியாக இறை வார்த்தைகள் உதவி செய்கின்றன. முதலாவது வாசகத்தில் பார்த்தோம் என்றால் எலியா தீர்க்கதரிசி, அவருடைய ஜெபம் மழையை பொழிய விடாமல் நிறுத்தியது. ஒரு நேரம் மழை பொழியாமல் இருக்க ஜெபித்தார். அதே நேரத்தில் இன்று கேட்ட வாசகத்தில் பார்த்தோம்னா அவருடைய ஜெபத்தால் மழை பொழியப்பட்டது. சேசுநாத சாமிகிட்ட பிளாத்து கேட்பாப்புல, என்ன அப்படி நிற்கிற, உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தண்டனை வழங்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்ன என்று தனக்கே உரிய அதிகார தோரணையில் கேட்டதை சற்று நினைத்து பார்ப்போம். அப்படி ஒருவேளை எலியாவுடைய எண்ணமும் இருந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு. அவருடைய ஜெபம் அவ்வளவு வலிமையானது, மழையையும் நிறுத்தக்கூடியது, மழையையும் பொழிய வைக்கக்கூடியது. ஆனால் பிலாத்துவை போல அவர் அப்படி சொற்றொடர் பயன்படுத்தப்படவில்லை. காரணம், அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அளவற்ற அளப்பெரிய நம்பிக்கை. அதே நேரத்தில் கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற எலியாவை ஒரு அருட்கருவியாக, இறை வாக்கினராக தேர்ந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தியதையும் உணர முடியும். அதையும் அவர் வாழ்ந்து காட்டி சான்று பகர்ந்தார். அந்த வரிசையிலே புனித அந்தோணியாரை பற்றி தியானிக்கின்ற போது பல முறை நம்ம கேட்டிருப்போம். புனித அந்தோணியார் நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, தான் ஒரு குருவாக வேண்டும் என்று. சிறுவனாக இருந்தபோதே, எப்படி இயேசு 12 வயதிலே சிறுவனாக இருந்தபோது எருசலேம் தேவாலயத்தில் போதிப்பதை கேட்டுக்கொண்டு கேள்வி கேட்பதில் பதில் சொல்லிக்கொண்டு, கேள்வி கேட்பதில் கடவுளுடைய திட்டத்தில், தந்தையாய் இறைவனுடைய திட்டத்தில், விருப்பத்தில் அவர் கொடுத்த பணியில் ஈடுபடுத்தி கொண்டாரோ, அப்படியாக புனித அந்தோணியாரும் சிறு வயதிலேயே 12 வயதிலேயே குருவாக ஆக வேண்டும் என்ற விருப்பம். 13வது வயதில் போய் சேர்றார். அவர் சேர்ந்த சபை புனித அகஸ்தினியார் சபை. கடுந்தவம், மங்க், அதாவது கடுந்தவத்தோட ஒரு சபை குருவாக விரும்பினார். அப்படியாக கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலங்கள் அவருடைய பயிற்சி சென்றது. ஜெபிப்பது, உழைப்பது, கடவுளுடைய வல்லமையை தியானிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, இப்படியாக உழைப்பும் ஜெபமுமாக அவருடைய வாழ்க்கை. இயேசுவுக்காக கடவுளுடைய வல்லமையை பெற்றவராக வாழ வேண்டும், எடுத்துச் சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை. அந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி என்ன, புனித பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த குருக்கள் மறைபோதக பணி இயேசுவை பற்றி எடுத்துச் சொல்லுகின்ற போது அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று. இவருடைய மனம் அந்த செய்தி கேட்டு ஈர்க்கப்படுகின்றார். ஆம், நான் இந்த சபையில் இருந்தால் உழைக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் அந்த சபைக்கு சென்றால் என்னுடைய உயிரையும் கொடுத்து சான்று பகரலாம். எனவே நான் அந்த சபைக்கு செல்ல வேண்டும், நான் இயேசுவுக்காக உயிர் கொடுக்க வேண்டும், இயேசுவை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவர் இந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிய சபையில சேருகின்றார். அப்படி சேர்ந்து வருகின்ற போதுதான், வாழுகின்ற போதுதான் அவருடைய போதனை, அவருடைய ஜெபம், அவர் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் என்பதை சக குருக்கள், சக அருட்சகோதரர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். நடந்த நிகழ்வுகளில்
முதலாவது நிகழ்வு குருவாக அல்லது அருட்சகோதரராக அருட்சகோதரியாக இருப்பவர்களுக்கு கட்டளை ஜெபம் உண்டு. அப்படியாக அவர்கள் அந்த கட்டளை ஜெபத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற புத்தகங்கள், ஜெப புத்தகங்கள் வைத்திருந்து எடுத்து வாசிப்பது, ஜெபிப்பது வழக்கம். ஒன்று வழக்கத்துக்கு மாறாக நடக்கின்றது. அப்படி பயன்படுத்தப்படுகின்ற ஜெப புக்கு காணா போச்சு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவர் போய் சென்று ஜெபிக்கின்றார். அந்த காணாமல் போன புத்தகம் கிடைத்தது, ஜெப புத்தகம் கிடைத்தது. அதுதான் தொடக்கம். அது முதல் எண்ணற்ற புதுமைகள். சரி, எலியா மழையை நிறுத்தினார் அல்லது மழை பொழிய வைத்தார், ஓகே. புனித அந்தோனியார் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு அல்லது அந்த காணாமல் போன ஜெப புத்தகத்தை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்தார் ஜெபத்தால். அதற்கு என்ன காரணம் என்று ஆழ்ந்து பார்க்கின்ற போது, இப்போது நாம் திருப்பலிக்கு முன் இந்த நற்கருணை வழிபாட்டிலே கலந்து கொண்டோமே, அந்த நற்கருணை ஆண்டோர் மீது கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம். மெய்யாகவே படைத்தாலும் பரம்பொருள் உயிருள்ள தெய்வம் இந்த நற்கருணை இருக்கின்றார், இந்த நற்கருணை வீற்றிருக்கின்றார். உயிரோடு, உடலோடு, சக்தியோடு, வல்லமையோடு, முழு பலத்தோடு தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகின்றார். ஆம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த நற்கருணை மீது கொண்டிருந்த அளப்பெரிய பற்றுறுதியால் தான் அளவிட முடியாத அருள்வரங்களை பெற்றவராக அவரால் புதுமைகளை செய்ய முடிகின்றது. இதைத்தான் தானியேல் புத்தகம் அதிகாரம் 12 இறை சற்று 3 எடுத்து வாசித்தோம் என்றால், கடவுளுடைய வல்லமையை பெற்றவர்கள், ஒரு ஞானி வானத்தை போல ஒளிருவார். வானத்தை போல, வானம் சூரியன் இருந்தாலும் ஒளிரும், சந்திரன் இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் அந்த ஞானத்தை கொண்டு, இறை வல்லமையை கொண்டு பலரை நல்வழிப்படுத்துபவர்கள், விண்மீன்களை போல வழிகாட்டுபவர்கள். மொத்தத்தில் ஞானிகளாக இருந்து கடவுளுடைய வல்லமை பெற்றவர்களாக ஒளி தருபவர்கள். ஒளிரக்கூடியவர்களுக்கு சாவி இல்லை, என்றுமே ஒளி கொடுப்பார்கள், என்றுமே வாழ்வு கொடுப்பார்கள், என்றுமே வழிகாட்டுவார்கள். அதனால்தான் கோடி அற்புதர் பதுவை நகரின் பரிசுத்த சின்னம் அன்றும் புதுமை செய்தார், தொடர்ந்து புதுமை செய்தார், இன்றும் புதுமை செய்கின்றார், இனியும் புதுமை செய்வார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக நற்கருணை ஆண்டவர் மீது, கடவுள் மீது கொண்டிருந்த அளப்பெரிய பற்றுறுதி. இதற்கெல்லாம் முன் உதாரணம் நம்முடைய அன்னை மரியாள், நம்முடைய மாத ஆரோக்கிய தாய். அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அருளே நிறைந்தவராக படைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட போது, கபிரியேல் வானதரால் அருள்வாக்கு சொல்லப்பட்ட போது, பல நிகழ்வுகளிலும் அவர் இந்த உலகத்தை சார்ந்தவற்றை பற்றி யோசிக்காமல், தியானிக்காமல், கடவுளை சார்ந்தவற்றை, கடவுளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், கடவுளுடைய அருள், கடவுளுடைய வல்லமை எனக்கு போதும், அவருடைய நாம மகிமை அடைய வேண்டும், அவருடைய சித்தம் செயல்பட வேண்டும், மீட்பு திட்டம் நிறைவேற வேண்டும் என்று கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து தன்னையே முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படியாக கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்ற போது நற்செய்தியில் சொல்லப்படுவது போல நம்மால் இந்த அன்பை பற்றி, மன்னிப்பை பற்றி, இரக்கத்தை பற்றி, நல் உறவை பற்றி யோசிக்க முடியும். யோசிப்பது மட்டும் செய்யவும் முடியும். அப்படி ஒருவேளை கடவுள் மீது அளப்பரிய நம்பிக்கை இல்லாமல், அருள் இல்லாமல், அன்பில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக கோபம் அதிகமாக வரும், அதிக வெறுப்பு வரும், மொத்தத்திலே நல்லுறவு இருக்காது. ஆக நல்லுறவு வேண்டுமா? அதான் கடவுளை சிக்கன பிடித்து கொண்டு ஜெபித்து அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நாம் நம்மை ஐக்கியப்படுத்தி வாழுகின்ற போது, துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், ஏற்ற மாற்றங்கள் வந்தாலும் அவர் உடனிருந்து வழிநடத்துவதை நம்மால் கண்டுணர முடியும், கண்டுணர வேண்டும். ஆனால் நான் ரொம்ப பக்தியாக தான் இருக்கேன், ஆனால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது.
அதுக்கு தான் யோவான் தான் எழுதிய முதலாவது திருமுகத்தில் அதிகாரம் 3 அதிகாரம் 4 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் கடவுளை அன்பு செய்கின்றேன், ஆனால் மனிதனை வெறுக்கிறேன், என்னால் சமாதானமாக இருக்க முடியாது. இந்த காரணம், in front of God we are nothing. அவர் முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லை. பிகாஸ் ஆஃப் his mercifulness, அவருடைய இரக்கத்தால், அவருடைய அன்பால், நிபந்தனையற்ற அன்பால் நாம் இருக்கின்றோம். அவருடைய அன்பால், அவருடைய மன்னிப்பால், அவருடைய இரக்கத்தால். ஆம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன், மற்றவர் ஏற்க முடியாது என்றால் பொய்யர் என்று சொல்லுகின்றார். நாம் புனிதராக வாழ முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பொய்யராக இல்லாமல் நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய அருளை பெற்றிருக்கின்றேன், அதை தன்னுடைய சிந்தனை சொல் செயல் வழியாக நான் வெளிப்படுத்துகின்றேன், சான்று பகர்கின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற போது, செயல்படுகின்ற போது நற்கருணை ஆண்டவர் அந்த புனித அந்தோணியாரை கொடுத்த அதே சக்தியை, அன்னை மரியாளோடு உடனே வழிநடத்திய அதே வல்லமையை நாமும் உணர முடியும், உணர வேண்டும் என்ற வாஞ்சியோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன்.